My dear students and parents, this is Daniel and welcome back to us. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வரோம். இந்த வருஷம் 2024 மெடிக்கல் கவுன்சிலிங்கில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை, நீட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ப்ளஸ் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ அப்படிங்கிறது போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்து நிறைய மாணவர்கள் அதில் நம்ம மென்ஷன் பண்ண சில சர்டிஃபிகேட்ஸை பற்றி, எஸ்பெஷலி OBC NCL Category சர்டிஃபிகேட்டை பற்றி தெளிவான வீடியோ வேணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, OBC NCL EWS சர்டிஃபிகேட். இந்த ரெண்டு கேட்டகரிக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்போ அப்ளை பண்ணணும், அதனுடைய வேலிடிட்டி என்ன, இந்த வருஷம் மட்டும் அப்ளை பண்ணால் போதுமா, இப்போ வாங்குகிற ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சுட்டுமே கவுன்சிலிங் வரைக்கும் கொண்டு போகலாமா, அல்லது புதுசாக அப்ளை பண்ணணுமா, இன்கம் எலிஜிபிலிட்டி என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் நீங்கள் நீட் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க அப்படின்னா, நீட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கேட்டகரி அப்படிங்கும்போது ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய எல்லா விதமான போட்டித் தேர்வுகள், அது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருக்கலாம், அது நீட்டாக இருக்கலாம், ஜேஇஆ இருக்கலாம், சிவிடியாக இருக்கலாம், அல்லது இந்தியன் லெவலில் நடக்கக்கூடிய எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்குரிய எக்ஸாமினேஷன்ஸ், யூபிஎஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ், ப்ளஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் இந்த கேட்டகரி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரி ரிசர்வேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அந்த கம்யூனிட்டியில் அடிப்படையில் சில ரிசர்வேஷன், பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. ஆல் இண்டியா லெவலில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த மூன்று தரப்பட்ட மாணவர்களும் இன்கமின் அடிப்படையில், அவங்களுடைய வருட வருமானத்தின் அடிப்படையில் ஓபிசி கிரீமி லேயர், ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. இதே மாதிரி ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் பெற்றோர்களையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய வருட வருமானத்தின் அடிப்படையில் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு கூட கொண்டு வராங்க. ஸோ இந்த கேட்டகரி ரிசர்வேஷன் ஆல் இண்டியாவில் இருக்குது. அப்போ ஆல் இண்டியாவில் என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குது? ஜென்ரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் இருக்குது, அப்புறம் ஓபிசி இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரி சர்டிஃபிகேட். இந்த எல்லா கம்யூனிட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹரிசாண்டலாக பிடபிள்யூடி, பர்சன் வித் டிசபிலிட்டி கோட்டாவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரிங்கிறது இந்த 5 கேட்டகரி தான். நீங்கள் நீட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த 5 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரிங்கிறத தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஓபிசியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட்டை கட்டாயம் அப்லோட் பண்ணணும். அப்படி அப்லோட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட நீட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்போது ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த பிசி, பிசிஎம், எம்பிசி மாணவர்கள் OBC NCL கேட்டகரி கீழே வரலாம், ப்ரொவைடட் உங்களுடைய வருட வருமானம் 8 லட்சத்தை விட கம்மியாக இருக்கணும். இந்த 8 லட்சம் அப்படிங்கிறது தான் பெரிய கன்ஃபியூஷன். இந்த 8 லட்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரி இன்கமோ அல்லது உங்களுடைய அக்ரிகல்ச்சர் இன்கமோ 8 லட்சத்துக்கு மேலே எவ்வளவு இருந்தாலும் இதில் நீங்கள் OBC NCLக்கு கீழே வர முடியும். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். OBC NCL அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் 8 லேக்ஸை விட கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஏதோ ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், அல்லது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய பெற்றோர்களாக இருக்கலாம். இந்த கேட்டகரியிலெல்லாம் நீங்கள் இருந்துட்டு உங்களுடைய சேலரி இன்கம் 8 லேக்ஸை விட அதிகமாக இருக்குது, எனக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க, அந்த சம்பளத்தை எல்லாத்தையும் நான் 12 மாதத்துக்கும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு எடுத்து பார்த்தேன் அப்படின்னா அது வந்து 10 லட்சம் வருது, 15 லட்சம் வருது, 8 லட்சத்துக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் சரி அதை கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அக்ரிகல்ச்சர் பண்ணுறேன், நான் வந்து விவசாயம் பண்ணுறாங்க, என்னுடைய பெற்றோர் வந்து விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயத்தில் 8 லட்சத்துக்கு மேலே எனக்கு வருமானம் வருது அப்படின்னாலும் அதையும் OBC NCLல கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அதர் இன்கம், அதாவது உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, நீங்கள் பேங்க்கில் நிறைய போட்டு வச்சுருக்கிறீங்க, இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு நிறைய அமௌண்ட் வருது, 8 லட்சத்தை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வருது அப்படின்னாலோ, அல்லது நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கீங்க, அதனுடைய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து சேருது அப்படின்னாலோ, அது 8 லேக்ஸோட ஜாஸ்தியாக இருந்தாலோ, அல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடு கடையெல்லாம் கட்டி வாடகை போட்டிருக்கீங்க, அந்த ரெண்டல் இன்கம் உங்களுக்கு 8 லேக்ஸோட ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னாலோ மட்டும்தான் OBC NCL அப்படிங்கிற கேட்டகரி கீழே நீங்கள் வர மாட்டீங்க. சேலரி ஜாஸ்தியாக வாங்கினா பரவாயில்ல, அக்ரிகல்ச்சர் மூலமாக உங்களுக்கு விவசாயம் வந்துச்சு, அதனுடைய வருமானம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, OBC NCLக்கு எலிஜிபிள். இதை குறித்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜியோட காப்பி தான் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க. அதை நான் டெலிகிராம் சேனலையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா அதையும் கூட பார்த்துக்கலாம்.
ஓபிசி என்சிஎல்க்கு யார் எலிஜிபிள் நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசியில் இருக்கீங்க அப்படின்னா ஆனுவல் அதர் இன்கம் 8 lakhs விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்ளை ஃபார் ஓபிசி என்சிஎல். எப்போ சார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய டாக்குமெண்ட் அப்படிங்கிறது மார்ச் மாதம் 31ஆம் தேதியோட அதனுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஒருவேளை இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணி விட்டுருங்க. நீட் எக்ஸாமினேஷன் மே மாதம் 5ஆம் தேதி தான் நடக்க போகுது. எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். ஜூன் மாதம் ரிசல்ட் வரும். ஜூலைலேருந்து நமக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜூலை, ஆகஸ்ட்டில் நீங்கள் ஒரு காலேஜில் சேர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேரும்போது யூ ஹாவ் டு ப்ரொடியூஸ் அண்ட் ஓபிசி நியூ சர்டிஃபிகேட் பேஸ்ட் ஆன் த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். இப்போ இந்த வருஷம் நீங்கள் வாங்குறது இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் இயருக்கு தான் செல்லுபடி ஆகும். இந்த ஃபினான்ஷியல் இயர் மார்ச் 31 முடியுது இல்லைங்களா? ஏப்ரல் 1லேருந்து அடுத்த மார்ச் 31 வரைக்கும் நமக்கு வந்து இன்னொரு ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்குது. ஸோ மார்ச் 31 இந்த வருஷம் முடிஞ்சிடும். நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அல்லது நீட் எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கப்புறம் யூ கேன் அப்ளை ஃபார் அ நியூ ஓபிசி சர்டிஃபிகேட். எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க? நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படித்தாலுமே சில ஆயிரக்கணக்கில் நீங்கள் வந்து செலவு பண்ண தான் போகிறீங்க. இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு சேவா சென்டருக்கு நீங்கள் போகலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எந்த சேவா சென்டருக்கும் நீங்கள் போகலாம். அங்கே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அதிகபட்சம் ஒரு ₹100 ₹150 வரைக்கும் அந்த ப்ரௌசிங் சென்டர்ஸ்லாம் வாங்குறாங்க. சேவா சென்டரில் போனீங்கன்னா ரொம்ப கம்மி. நீங்களாகவும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து அதை எப்படி அப்ளை பண்ணுறதோ அப்படிங்கிறதையும் நான் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வருஷத்துக்கும் அதே ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா நீட் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு காலேஜுக்கு போகும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இல்லையா? அந்த டைமில் உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் காமிச்சிக்கலாம். இப்போ 2 கேட்டகரி. ஆல் இண்டியா கோட்டாவில் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி 15% ஆஃப் சீட்ஸில் நீங்கள் சீட் எடுத்தால் மட்டும்தான் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸ்டேட் கோட்டாவில் 85% இடங்கள் இருக்குது. தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகள், தமிழக தனியார் மருத்துவக் கல்லூரிகள், அதில் இருக்கக்கூடிய அரசாங்க இடங்கள், கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், இதில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தேவையில்லை. உங்களுடைய தமிழ்நாட்டில் நமக்கு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதர் ஸ்டேட்ஸ்லையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளையும் அகில இந்திய ஒதுக்கீட்டின் அடிப்படையில் நீங்கள் இடம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி திரும்ப ஒரு தடவை போட்டு பாருங்க. தெளிவாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அதையும் மீறி புரியல அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான கிளாரிஃபிகேஷன்ஸை கொடுப்பதற்கு மிஸ்பா அகாடமி ஆயத்தமாக இருக்குது. ஓபிசி என்சிஎல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் இட் ஆஸ் ஆஃப் நவ். இப்போ கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. எப்படி போனாலும் நமக்கு நீட் எக்ஸாமினேஷனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வருகிற இந்த மாதத்துலையோ அல்லது மார்ச் மாதத்துலையோ நமக்கு ஆரம்பிச்சிடும். எப்படி ஆரம்பித்தாலுமே நீங்கள் வாங்கின இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் போயிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி சீட் எடுக்கும்போது புது ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டும் புது இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவாக கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனை டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதில்களை பார்க்கலாம். நீட் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாகவும் மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். எஸ்பெஷலி எவ்ரி வீக் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மென்டி செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3 சப்ஜெக்ட்டும் நம்ம வந்து வீக்லி 3 டேஸ்ங்கிற மாதிரி ஈவினிங் லைவ்ல நம்ம வந்து மென்டி செஷன் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இருக்கக்கூடிய 3 மாதத்தை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்ல மார்க் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருக்கேன்.